போடல. நீங்க ஒரு தடவை நான் கல்யாணம் ஆன புதுசுல கருவேப்பிலை பண்ணுவீங்கல்ல சூப்பு, அது சொல்றேன். எலும்பு சூப் மாதிரி இருக்கும் வாசனையே. நான் சூப்பே எனக்கு பிடிக்காது, சூப்பு ரசமே. வாழ்க வளமுடன். கனகாசன் மெஸ்ல இருந்து கலைசெல்வி சொக்கலிங்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிக்கன் சூப்பு. சிக்கன் சூப் எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். அது தேவையான பொருளையும் சொல்லிடுறேன். குக்கர்ல வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. நான் முதல்ல அதை போட்டுடுறேன். சோம்பு போட்டிருக்கேன், எண்ணெய் போட்டிருக்கேன், சோம்பு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் வேணும்னா போட்டுக்குங்க. நான் வெறும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் மிக்சியில குறை நம்ம அரைச்சி எடுத்து வந்து இதுல போட போறோம். இப்ப நான் வந்து கட்லெட்டுக்காக வந்து சிக்கன் வேக வச்சிருந்தேன். அந்த தண்ணி தான் இருந்தது. அந்த தண்ணியோட அந்த சிக்கன் எலும்பையும் போட்டிருக்கேன். அந்த கட்லெட் அடுத்த வீடியோல வரும் போதே பாருங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காம இப்ப நான் சூப்பு பண்றேன். இஞ்சி வந்து இது மாதிரி இந்த அளவுக்கு 3 வச்சிருக்காங்க. சூப் வந்து எவ்வளவு இருக்கு? சூப் 2 டம்ளர் இருக்கு. சூப் 2 டம்ளர் இருக்கு பாருங்க. வேக வச்ச தண்ணி பாருங்க. வேக வச்ச தண்ணி 2 டம்ளர் இருக்கு. கறி வேக வச்ச தண்ணி இது. அதுக்கு வந்து இந்த கோழி வேக வச்ச தண்ணி. அதுக்கு வந்து இவ்வளவு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் கொடுத்துருவாங்க. நான் அதை நுணுக்குன மாதிரி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அரைச்சிட்டு வந்துடுறேன். பட்டை லவங்கம் எதுவுமே போடல நம்ம. அதனால இந்த கரம் மசாலா, நான் வீட்டுல அரைச்ச கரம் மசாலா, புளியும் ரொம்ப இல்ல, கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்ப வந்து இந்த நுணுக்குனா பாருங்க, இஞ்சி, சின்ன வெங்காயம். அம்மி இருந்தா அம்மியில தட்டிக்கிறனால நல்ல வாசனையா இருக்கும். தட்டி போட்டீங்க. இது வந்து தீ ஜாஸ்தி பண்ணிட்டு இதை வதக்கிக்கிறேன். இது வந்து தட்டி போடுறதுனால சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி தட்டி போடுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 1-2 சதைச்சு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல வந்து இது எல்லாமே நம்ம போட்டுடலாம். இதுல தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே போட்டுடலாம். இது வதங்கினது போதும். சும்மா 2 வதக்கும். நல்லா அந்த எண்ணெயில வதக்குனா வாசனையா இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த சூப்பை தூக்கி ஊற்றிடலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து ஒண்ணும் போடல, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுல அந்த எலும்புலாம் கூட போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி எதுவும் போடணுமா? மஞ்சப்பொடி எல்லாம் போட்டிருக்கு இல்ல, அந்த தண்ணியில இருக்கிறதே போதும். போதும். இதுல வந்து மறந்துட்டேன், மிளகு ஜீரகம் போடணும்னு நினைச்சேன். மிளகு ஜீரக பொடி. மிளகு ஜீரகம் கூட அது மிளகு ஜீரகத்தை கொஞ்சம் சோம்பும் அந்த இதோட போட்டுக்குங்க, வெங்காயத்தோட போடணும்னு நினைச்சேன். ஊர்ல அப்படிதான் நம்ம தட்டுவோம். மிளகு ஜீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு தட்டுவோம். அம்மியில தட்டிட்டு எடுப்போம். மறந்துட்டேன் சொல்றதுக்கு, சாரி. அது வந்து இப்போ மிளகு ஜீரகம் போடுறது. மிளகு ஜீரகம் வந்து நான் முட்டைக்கு பொடிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடுவோம். இப்போ இதுல வந்து தேவையான அளவு உப்பு. நம்ம உப்பு எதுலையுமே போடல, அதனால உப்பு போட்டிருக்கேன். சிக்கன் வேக வைக்கும் போதுமே உப்பு போடல. நீங்க ஒரு தடவை நான் கல்யாணம் ஆன புதுசுல கருவேப்பிலை பண்ணுவீங்கல்ல சூப்பு, அது சொல்றேன். எலும்பு சூப் மாதிரி இருக்கும் வாசனையே. நான் சூப்பே எனக்கு பிடிக்காது, சூப்பு ரசமே. மிளகு ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு. இதை வந்து முட்டைக்கு நான் நுணுக்கி வச்சிருப்பேன் எப்பயுமே. இதுல அதுலதான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க வந்து அந்த மிளகு வெங்காயம் இதோடய கொஞ்சம் மிளகு ஜீரகத்தையும் நுணுக்கிருங்க. இப்ப இது நல்ல ஒரு 5-6 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். அது வந்து சூப்பா, கருவேப்பிலை சூப்பு. கொஞ்சம் பாசி பருப்பு, வெங்காயம், தக்காளி, வந்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் தனியா தூள் போடணும். கை நிறைய கருவேப்பிலை அதுல போடணும். நிறைய கருவேப்பிலை
போட்டுட்டு நல்ல ஒரு 10 விசில் விடணும். அந்த கருவேப்பிலையில இருக்க சாரெல்லாம் அதுல இறங்கணும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் மசிச்சாலும் கருவேப்பிலை மசியாது. நல்லா அந்த எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு வடிகட்டிட்டு அரைக்க வேண்டாம், மசிச்சா போதும். அரைக்க வேண்டாம். கொல கொலன்னு மருந்து மாதிரி ம். மசிச்சுட்டு நல்லா அந்த சூப் வடிகட்டியில வடிகட்டிட்டு தேங்காய் பால் கொல கொலன்னு கொஞ்சம் தேங்காய் பால் ஊத்துனீங்கன்னா கிளாசிக்கா இருக்கும். சூப்பரா இருக்கும். எலும்பு சூப் மாதிரியே இருந்தது. நான் எலும்பு சூப்பா அப்படின்னு கேட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுவாங்க, வித்தியாசமா பண்ணுவாங்க. அது சூப்பரா இருந்தது. அது ஒரு நாளைக்கு அன்னைக்கு இந்த மாதிரி சூப் மாதிரி இன்னொரு நாள் செஞ்சு காட்டுவாங்க. அது ஒரு நாள் செஞ்சு காட்டுவாங்க. கண்டிப்பா. சூப் ரெடி, பார்க்கலாம். சிக்கன் சூப் ரெடி. கட்டிட்டு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். நல்லா அது வடிகட்டினீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி வடிகட்டிட்டீங்கன்னா சூப்பு தெளிவா இருக்கும். இப்போ வந்து நீங்க மிச்சம் இருக்கு நைட்டு குடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வடிகட்டாதீங்க. அப்படியே எடுத்து வச்சிருங்க. ஏன்னா அதுல இன்னும் சாறு இறங்கும். நீங்க உடனே சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும். சாதத்துக்கு போட சாப்பிடுறதுதான். அதுக்கு சாப்பிடுற சூப்பு தான் இது. அதுக்கு வடிகட்டணுமா என்ன? வடிகட்டினா நல்லா இருக்கும். இந்த பாரு திப்பி திப்பியா இருக்கு பாரு. அந்த வெங்காயம் எல்லாம் திப்பி திப்பியா இருக்கு பாரு. அது வந்து வாய்க்கு வாய் மாட்டும். அதனால இந்த வடிகட்டினீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு வேளை வந்து இந்த சூப்பை எடுத்துட்டு மிச்சம் இருந்ததுன்னா அந்த திப்பியோடய போட்டு வைங்க நைட்டுக்கு. நீங்க இது பண்ணிட்டு சாப்பிடலாம். திக்னஸ் வேணும்னா கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிங்க. அது சுமாராக தான் இருக்கும். கார்ன்ஃபிளவர் ஊற்றினா இப்படியே குடிச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். பாருங்க உங்க சூப், சிக்கன் சூப் ரெடி. பெப்பர் வேணும்னா போட்டுக்குங்க. சூப்பரா இருக்குது. சூப்பு சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போடணும். சுடுது. செமையா இருக்கு. ஆனா நம்ம இந்த டேஸ்ட் மேக்கர் எதுவுமே போடல. ஆனா அந்த டேஸ்ட் மேக்கரோட அது சிக்கனோடனால இவ்வளவு சிக்கன் வெந்தது. 1/2 கிலோ சிக்கன் வெந்ததுல கட்லெட்டுக்கு. நம்ம அடுத்தது வந்து கட்லெட் அடுத்த வீடியோல வந்து ப்ரான், ஃபிஷ், சிக்கன் கட்லெட் பார்க்க போறோம். எல்லாம் தனித்தனியா. அதாவது பேஸ் ஒரே கட்லெட்டோட பேஸ் தான். அந்த பேஸ்ல ஃபிஷ் கட்லெட் தனியா, சிக்கன் கட்லெட் தனியா, ப்ரான்ஸ் கட்லெட் தனியா, தனித்தனியா போடுறத வந்து உங்களுக்கு ஒரே பேஸ்ல எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத காட்ட போறோம். இது அந்த கட்லெட் பண்ணும்போது நான் சொல்றேன். நீங்க அப்பதான் அந்த வீடியோக்கு வருவீங்க. இதுலயே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு வர மாட்டீங்க. இது இந்த சிக்கன் நமக்கு நிறைய இருந்ததுனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்ப சிக்கன் காலு போட்டு சாப்பிட்டா கொலஜன் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட நம்ம சிக்கன் கால் ஒரு 4 மட்டும் வாங்கிட்டு வந்து தனியா இந்த மாதிரி காலை போட்டு அது நகத்தை எல்லாம் வெட்டிடணும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நகத்தை வெட்டிட்டு கொதிக்கிற தண்ணியில போடுங்க. போட்டுட்டு உரிச்சிங்கன்னா அந்த எல்லோ கலர் அந்த மேல தோல் எல்லாம் வந்துடும். வந்துட்டு நீங்க அப்படியே போட்டு இந்த மாதிரி அந்த கொலாஜன் புதுசு புதுசா சொல்றாங்க. அந்த காலத்துல சாப்பிட்டதுதான் கால்னா. ஆனா வந்து இந்த இப்போ கொலாஜன் என்னமோ கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நமக்கு தோலுக்கு நல்லதுன்றாங்க. அதனால வந்து அதை போட்டு சாப்பிடுங்க. அந்த காலையும் எடுத்து சாப்பிடுறாங்க. அது நான் பழகல. கால் நாங்க சார் அக்குபஞ்சர் சார் சொல்லுவாங்க. அந்த கால் சாப்பிடறதுனாலதான் கையில நமக்கு கிரிப் கிடைக்குமா. நிறைய கம்ப்ளைண்ட் வரும். கை மரத்து போயிடுது. கை வந்து இப்படி பிடிச்சா பொம்பளைங்களுக்கு ஒரு 40-45 வயசுக்குள்ள அதை பிடிச்சா பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அதுக்கு வந்து கொலஜன் கால் கூட அந்த கோழி காலை தான் சாப்பிட சொல்றாரு. கோழி கால் சாப்பிட்டா தான் நமக்கு அந்த கையில அந்த கிரிப் கிடைக்குமா. எங்க மிசோரம்ல இருந்து ஒரு பொண்ணு அந்த மசாஜ் பண்றது அரோமா தெரப்பி மசாஜ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆம்பளைங்க சொல்றாங்க, அப்பா பயங்கரமா வலிக்குது. என்ன அந்த பொண்ணு இவ்வளவு பயங்கரமா பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒல்லியா இருக்கும் அந்த பொண்ணு. வெறும் கோழிக்கால் தான் சாப்பிடுவாங்களாம். சாதமே சாப்பிட மாட்டாங்களாம். கோழிக்காலை தான் நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடதான் நம்ம கை அந்த எலும்பு தோல் எலும்பு அது எல்லாமே வலுவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா நம்ம சிக்கன் போட்டு பண்றதை விட கோழி கால் போட்டு பண்ணோம்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் நமக்கு. அதாவது வந்து ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்குது. இதுவும் வழுவழுன்னு தான் இருக்குது. நான் பார்த்தேன். இப்போ நான் பண்ணதில்லை. இன்னைக்குதான் சூப்பை வந்து பண்ணும் போதே அது முதல்ல வந்து ஆட்டு வந்து கால் 2 போட்டோம். 2 கால் போட்டாங்க. அதை எடுத்து கிளீன் பண்ணி பார்த்தா உள்ள அதே மாதிரிதான் ஸ்டிக்கியா நல்லா ஆட்டுக்கால் மாதிரிதான் இருக்கு. எங்க அத்தைலாம் வந்து நாட்டுக்கோழி கால் சாப்பிடுவாங்க. அந்த கால்ல வந்து சதை இருக்காது. இதுல நல்ல சதைப்பத்து இருக்கு. இன்னொன்னு நம்ம ஆட்டுக்கால் வாங்கி அவ்வளவு பெரிய சாப்பிடறதுக்கு கொஞ்சம்
கூடயும் ஆகும். இது ஒரு ஆமா. 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா ஒரு 4 கால் கொடுக்கலாம். நல்லா நம்ம மாத்திரையா போட்டு சாப்பிடறத விட ஒரு 10 ரூபா கொடுத்தா 4 கால் கிடைக்கும் போது எடுத்து சும்மா வீட்டுல இருக்கிற தக்காளி வெங்காயம் தான் போட போறோம். அதுல ஒரு அருமையான இது கிடைக்குதுன்னா இப்ப எனக்கு வயிற்று வலிக்கு டாக்டர் கொடுத்த மாத்திரை வந்து அது என்ன ப்ரோபயோட்டிக்கா, அந்த பழையதுல இருக்குது ப்ரோபயோட்டிக். அந்த மாத்திரை கொடுத்தாரு எனக்கு. ஆனா அந்த ஒழுங்கா அந்த காலையில அந்த பழையதை வெறும் வயிற்றுல பழைய சாப்பிட்டு கஞ்சி இருந்தாலே வயிறு புண்ணு ஆறி இருக்கும். நம்ம மாத்திரையா வாங்கி சாப்பிடுறதும் சந்தோஷம் அது. ப்ரோபயோட்டிக், விட்டமின் B12 அப்படின்னு சொல்லி நம்ம ஊசியை போடுறோம், மாத்திரையை சாப்பிடுறோம். விட்டமின் பி சத்து எல்லாமே நமக்கு வந்து பழைய கஞ்சில தானே கிடைக்குது. அந்த தண்ணியை நம்ம குடிச்சாலே அதுவே போதும். அது நம்ம கவுனி அரிசி, அது மாதிரி நம்ம அந்த சிகப்பரிசி, காட்டியான அரிசி, அந்த மாதிரி கொஞ்சோண்டு அரிசியை போட்டு அதுல நம்ம தண்ணி ஊத்தி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது. நல்லது அது. அதெல்லாம் நம்ம டாக்டர் இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இதுல வந்து கோழி எலும்பு இல்லைன்னாலும் அந்த கால் வாங்கி போட்டு சூப் வச்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். உங்க கமெண்ட் கண்டிப்பா உங்க கமெண்ட் பண்ணுங்க. குடின்னா குடிக்க மாட்டேன்ட்டான் சூப்ப. சூப்பரா இருக்கு. ஒரு வாய் குடிச்சிட்டு எப்படி சொல்றான் பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த என்ன சொல்றது, எல்லாம் இந்த டேஸ்ட் மிக்சர் எல்லாம் போடுவாங்க தெரியும்ல, டேஸ்ட் மேக்கர் போட்ட மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே இல்ல, அப்படியே நேச்சுரலா இருக்கு. 1/2 கிலோ கோழி வந்த தண்ணி அது 2 டம்ளர் தண்ணி இருந்தது. 1/2 கிலோ கோழி 1/2 கிலோ கோழி வச்சதா. அப்புறம் அவ்வளோத்தையும் சூப்பு பண்ணா ருசியா தான் இருக்கும். அப்படியே குடிக்கணும்டா, கார்ன்ஃபிளவர்லாம் இல்ல போடக்கூடாது. அப்படியே தேவையில்லை. ரொம்ப நல்லா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த இது அஜினமோட்டோ அது மாதிரி ஏதாவது எம்எஸ் போடுவாங்க, அது மாதிரி டேஸ்ட் இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோல நான் வரதாவே இல்ல, நான் பாட்டுக்கு சூப்பர் சைட்ல குடிக்கலான்னு தான் எடுத்தேன். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த சூப் ஒரு கப்பு ஒரு 3 கட்லெட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க டின்னர் ஓவர். கட்லெட் பண்ண முடியாது.